friends, welcome to healthy food. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பருப்பு பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பருப்பு பொடி நீங்க ஒரு தடவை வீட்ல ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 6 மாசம் வரையும் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். நீங்க வெளியில வைக்கிறீங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டு வெளியில வச்சீங்கன்னா 2 மாசம் வரையும் பெர்ஃபெக்ட்டா நல்ல கண்டிஷன்ல இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க மெஷர்மென்ட்க்கு ஒரு டம்ளரோ இல்ல கப்போ யூஸ் பண்ணிக்கங்க. நான் 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துறேன். இது நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க. நல்ல கலர் மாறிடணும். அப்பதான் அந்த பொடி நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் இல்லாம நல்லா வறுபட்டறணும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா பாசிப்பருப்பு வந்து நான் 1/4 கப் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க. நல்ல இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா உளுந்து 1/2 கப் நான் சேர்த்திருக்கேன். உளுந்து வந்து நல்ல வறுபட்டறணும். அவ்வளவு மணமா இருக்கும். நல்ல வறுபட்டுருச்சுனா இந்த அளவுக்கு உளுந்து நல்ல வறுபட்டறணும். இதில் சேர்த்துற எல்லா பருப்புமே நல்ல வறுபட்டு பண்ணிங்கன்னா தான் இந்த பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பொட்டுக்கல்ல வந்து 1 கப்பு நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சூடானா போதும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கங்க. இதுவும் சூப்பராக வறுபட்டுருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக தான். அதே மாதிரி வரமிளகாய் 3 மிளகாய் நான் போட்டிருக்கேன். பாப்பா சாப்பிடணுங்கிறதுனால காரம் கம்மியாக தான் எனக்கு வேணும். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்கன்னா ஒரு 5 மிளகாய் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மொத்தமாக இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், சூப்பராக அரைச்சி முடிச்சாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை வெளியிலையோ வச்சிங்கன்னா நல்ல கண்டிஷனில், வெளியில் வச்சிங்கன்னா 2 மாதம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 6 மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு தடவை பண்ணிட்டேன்னா 2ஆக பிரிச்சுருவேன். ஒரு பார்ட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒரு பார்ட் வெளியில் வச்சுக்குவேன். நல்ல கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்க. இது கூட நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. காரம் மட்டும் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடியை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.